காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கிருஷ்ணருடைய பல பக்தர்களுடைய கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் இன்று காண இருப்பது ரொம்பவும் வித்தியாசமான ஒரு நிகழ்வை கொண்ட கதை. இந்த கதையில் நாம் என்ன பார்க்குறோம்னா, வடநாட்டில் ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தை ஒரு ராஜா அரசாண்டு கொண்டு வந்தான். அவனுக்கு 2 ஆண் பிள்ளைகள். முதலிலே ராயசிங், அடுத்தது ஸ்ரீ அங்கத பூபதி, அடுத்தது ஒரு புதல்வியை அவன் பெற்றெடுத்தான். இந்த 3 பேரையும் அவன் ரொம்பவும் செல்வாக்கோடு வளர்த்து வந்தான். இதில் அங்கத பூபதி தான் நம்மளுடைய கதையினுடைய கதாநாயகர். அவர் கிருஷ்ண பக்தி மிகுந்தவர். இப்போது மூத்தவர் ராயசிங், அவருக்கு இந்த அரசாட்சி கிடைக்கிறது. ஏன்னா தந்தை காலமான பிறகு நாட்டு வாரிசுரிமை அவருக்கு கிடைக்கிறது. இப்போது அண்ணா அரசாள்கிறார். ஆனால் நிர்வாக பொறுப்பு ஸ்ரீ அங்கத பூபதியுடையதாக இருக்கிறது. இராணுவம்லாம் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நாட்டினுடைய பாதுகாப்பும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த ஸ்ரீ அங்கத பூபதிக்கு கல்யாணம் ஆயிற்று. அவருக்கு மனைவி உண்டு. அவருடைய மனைவி எப்படின்னா, அங்கத பூபதியை விட ஒரு படி அதிகமான பக்தி கொண்டிருந்தால் கிருஷ்ணன் மீது. கிருஷ்ணனுடைய நாமத்தை அவள் ஜபிக்காத நாழிகை கிடையாது. அவள் உண்ணும் போதும் உறங்கும் பொழுதும் எப்பொழுதும் சதா கிருஷ்ணனுடைய நினைப்பிலேயே இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் இருந்தது. என்னன்னா, நாம் இறைவனை நேரில் தரிசனம் காண முடியுமா, அதற்காக நமக்கு இந்த இல்வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பவர் யார் அப்படின்னு ஒரு தேடல் ஆரம்பமாயிற்று. அப்போ அந்த தேடலுக்கு அவளுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னாக்கா குரு. கடவுளை காட்டுபவர் யார்? குரு அல்லவா? அதனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல மகானை பிடிச்சி அவங்க கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறாங்க. அவருடைய சொற்படி கிருஷ்ணனை ஆராதிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். இப்படியே போய்கொண்டிருக்கிறது. அப்போ அங்கத பூபதிக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. என்னன்னா, கற்புடைய மகளிருக்கு யார் தெய்வம்? கண்கண்ட தெய்வமாக விளங்குவது யார்? கணவன் அல்லவா? அதை விட்டு நீ குருவை ரொம்பவும் உயர்வாக பேசுகிறாயே, இது தவறு அல்லவா அப்படின்னு சுட்டி காட்டுகிறாராம் ஸ்ரீ அங்கத பூபதி. இவன் என்ன கேட்கிறான்னா, நாம் நம்மளுடைய அரண்மனைக்கு அவரை கூட்டிக்கிட்டு வந்தா என்ன குருவா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் ரொம்ப கோபமாக சொல்லிடுறாராம், இது தகாத செயல், இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு கற்புடைய மகளிர் யாரை ரொம்பவும் வணங்கணும்னாக்கா, தன்னுடைய கணவனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, எந்த குருவையும் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாராம். இது ரொம்பவும் கொஞ்சம் கலக்கமடைந்து விட்டால் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கத பூபதியினுடைய மனைவி. ஏன்னா அவங்க நினச்சது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ பாஞ்சாலி இருக்கிறாங்க, திரௌபதி, பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைக்கிறாள். இதில் தப்பொன்றும் கிடையாது. ஏன்னா அவளுக்கு 5 கணவன்மார்கள் இருக்கிறார்கள். தர்மன் இருக்கிறான், பீமன் இருக்கிறான், அர்ஜுனன், நகுலன் இருக்கிறான், சகாதேவன், இத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவள் கிருஷ்ணனை ரொம்பவும் நம்புறா. எப்பவும் கிருஷ்ண நாம ஜபம் செய்து கொண்டிருப்பாள். ஒரு தடவை என்ன ஆச்சுது, ஹஸ்தினாபுரத்தில் என்ன பண்ணுறான் துரியோதனை, சூதாட கூப்பிடுறான். சூதாட்டத்தில் தன்னுடைய மாமா சகுனி மூலம் ரொம்ப சூழ்ச்சியாக எல்லாத்தையும் வாங்கிடுறான். அப்போது பாஞ்சாலியை கூட்டிகிட்டு வர சொல்கிறான் சபையில். அப்போ துச்சாதனை போய் என்ன பண்ணுறான், அவள் வேண்டான்னு கதறனாலும் அவளை நடுச்சபைக்கு கூட்டி கொண்டு வந்து துயிலுரிய முற்படும் பொழுது யார் காப்பாற்றினார்கள்? அந்த 5 கணவன்மார்கள் காப்பாற்றவில்லை. காப்பாற்ற முடியாத இக்கட்டான சூழ்நிலை நிலவியது. அப்போ யார் கை கொடுக்கிறார்கள்? கண்கண்ட தெய்வமாக கிருஷ்ணன் அல்லவா அங்கே வந்து காப்பாற்றுகிறான். அவனும் ஆணை மட்டும் என்ன பண்ணி பார்க்கிறா திரௌபதி, ஒரு கையால் தன்னுடைய முந்தானியை பிடிச்சிக்கிட்டு கோவிந்தான்னு கதறும் போது கிருஷ்ணன் வரவில்லை, தரிசனம் கொடுக்கவில்லை, காப்பாற்றவில்லை. ஆனால் 2 கையையும் தலைக்கு மேலே தூக்கி கோவிந்தா சரணம்னு சொன்ன பிற்பாடும் கிருஷ்ணன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா? பின்பு அல்லவா வளர்ந்து கொண்டே வந்தது அவளுடைய புடவை. இப்படி எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றுபவர் யார்? கடவுள் அல்லவா? இதை அவளுக்கு நல்லா புரிஞ்சது. ஆனால் கணவன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் அல்லவா, கற்புடைய மகளிருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம், கடவுளை கும்பிட வேண்டாம்னு சொல்லிட்டார் இல்லையா? இது அவளுடைய மனசை ரொம்பவும் பாதிப்படைய செய்து விட்டது. அவன் என்ன பண்ணுறா, கிருஷ்ணா உன்னுடைய தரிசனத்தை அவருக்கு காண்பியா அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் சதா கிருஷ்ணநாபமாகவே அவள் இருக்கிறாள். சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, தண்ணியும் குடிக்கலையாம். எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு அவங்க தவம் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த மனைவியோட இறைஞ்சுதலுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணன் செவிசாய்த்து
ஸ்ரீ அங்கத பூபதிக்கு தரிசனம் கொடுக்கிறாராம். உன்னுடைய மனைவியை நீ தவறாக நினைக்காதே. கடவுளை காட்டுபவர் யார்? குரு அல்லவா? அது மகானாக இருக்கலாம் அல்லவா? நீ ஏன் அவரை நிந்தனை செய்கிற? கற்புடைய மகளிருக்கு கணவன் தெய்வம் தான், இதுல தவறு எதுவும் கிடையாது, இந்த வார்த்தைக்கு மறுப்பு எதுவும் கிடையாது. ஆனால் நாம குடும்ப வாழ்க்கையில இருக்கும் பொழுது நமக்கு உறுதுணையாக இருப்பவர் யார்? கடவுளை காட்டுபவர் யார்? உறுதியாக குருதானே. நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாராம். இப்போ ஒத்துக்கிறானா அங்கத பூபதி. சரி, நாம நம்முடைய மனைவிய தவறா பேசிட்டோம், மனம் நோகா பேசிட்டோம் அப்படின்னு என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்களாம். உன்னுடைய ஒரு பக்திக்காக அல்லவா எனக்கு இந்த அற்புதமான தரிசனம் கிடைத்தது. இனி நானும் உன்னோட சேர்ந்துக்கிட்டு அந்த மகானை வணங்குறேன், அவரும் எனக்கு குருவா இருக்கட்டும், அவரை நாம அரண்மனைக்கு கூப்பிட்டுட்டு வரலாம், நாம 2 பேருமே நாம சங்கீர்த்தனம் செய்யலாம், கிருஷ்ண ஜபம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். சரி, இப்படி கணவனுடைய மனதை திருத்தினால் அல்லவா அந்த காரிகை. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். இப்போ இன்னொரு நிகழ்வு, முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது கதையில. என்னன்னா, பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்களை ஒரு எதிரியா பாவிக்கிறான் அந்த நாட்டு அரசன். அப்போ ராயசிங் தான் ராஜாவா இருக்காரு இல்லையா இந்த ராஜ்யத்துக்கு. தன்னுடைய அண்ணா அங்கத பூபதியினுடைய அண்ணா அவர் என்ன பண்றாராம், அங்கத பூபதியை கூப்பிட்டு, தம்பி நீ என்ன பண்ற, எதிரி நாட்டுக்கு போயிட்டு படையெடுத்துக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கிறவங்களுடைய படையெல்லாம் ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாராம். ஏன்னா இவரு தான் சேனை தலைவர். இவரும் என்ன பண்றாரு, ராஜாவுடைய ஆணை நமக்கு முக்கியம் இல்லையா, அவரும் படையை திரட்டிக்கிட்டு போறாராம். எதிரி நாட்டு அரசர்களை எல்லாம் அவர் வென்று விடுகிறார். அப்போ அந்த நாட்டில இருந்து கொண்டு வராராம் பல வகையான செல்வங்களை, தானியங்களை, நவரத்தனங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வராராம். இவருக்கு ரொம்பவும் இரக்கமான மனது. என்ன பண்றாரு, தானியங்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். நவரத்தினங்களை எல்லாம் என்ன பண்றாரு, அரண்மனைக்கு கொடுத்து விடுகிறார் மந்திரிகள் மூலமாக. ஆனா ஒரே ஒரு வைரம் இருந்ததாம், கண்ணை பறிக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய அற்புதமான வைரம். அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிடுறாராம் ஸ்ரீ அங்கத பூபதி. சரி, இது நாம பூரி ஜெகநாதருடைய திருமார்பிலே அலங்கரிக்கட்டுமே, எவ்வளவு அற்புதமான வைரம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாராம், அதை மட்டும் தனியா எடுத்து வச்சுடுறாராம், தன்னுடைய அறையில வைக்க சொல்லி உத்தரவிட்டுடுறாராம். இதை கேள்விப்படுறானா ராயசிங். அவனுக்கு கோபம் வந்துடுது. நான் சொல்லி தானே இவன் போனா, எதிரி நாட்டுக்கு படையெடுத்துக்கிட்டு என் பொருட்டு தானே அவன் போர் செஞ்சான், இந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்தான், அப்போ என்கிட்ட தானே கொடுக்கணும் இந்த வைரத்தையும், இவன் எப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இவனுக்கு கோபம் வந்துடுச்சு ராயசிங்குக்கு. அப்போ இவன் ஆலோசனை பண்ணுறான். சரி, இவனை இப்படியே விட்டாக்கா இவன் நம்மளை மிஞ்சி வளர்ந்துடுவான் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சான். அதனால் என்ன பண்ணுறான் பாருங்க, சூழ்ச்சியான ஒரு தந்திரம் செய்கிறானா. முதல்ல கேட்டு பார்க்குறானா, தம்பி அந்த வைரத்தை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் ரொம்ப உறுதியாக சொல்லிடுறாராம் அங்கத பூபதி. இது என்னுடைய கிருஷ்ணனுக்கு என்று நான் எடுத்து வைத்து விட்டேன், வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாராம் ரொம்பவும் உறுதியாக. இப்போ கேட்டு பார்த்துட்டோம் இல்லையா, கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாரு இல்லையா, அப்போ வேற தந்திரங்களை கையாளணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாரு பாருங்க, தன்னுடைய தங்கை இருக்கா இல்லையா, நம்ம முன்பே சொன்னோம் இந்த ராஜாவுக்கு 3 பேர், ஏன்னா 2 ஆண் மக்கள் 1 பெண். தங்கையை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாராம் ராயசிங், நீ என்ன பண்ணுற, தம்பியை கூப்பிட்டு அங்கத பூபதியை கூப்பிட்டு விருந்து சாப்பிடன்னு கூப்பிடு. ஏன்னா இது வெற்றி விழா இல்லையா, ஒரு நாட்டு மேலே படையெடுத்து நாம் ஜெயிச்சிட்டோம், அப்போ நாம் விருந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ அந்த விருந்தில் நீ அவனுக்கு விஷம் கலந்த உணவை கொடுத்துடு, அவனை நாம் சாகடிச்சுட்டு அந்த வைரத்தை நாம் எடுத்துக்கலாம், இதுதான் அவர்களுடைய திட்டம். ஆனால் முதல்ல சொல்லி பார்க்குறா தங்கை, இது தப்பு, ஏன்னா அவர் கிருஷ்ண பக்தர், அதற்காகவாது நீங்கள் அவரை விட்டு வைங்கன்னு சொல்லும்பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, இது ராஜ கட்டளை, நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாராம். சரி, இந்த தங்கைக்கு வேற உபாயம் கிடையாது. அங்கத பூபதிக்கு அழைப்பு விடுக்கிறாள், அண்ணா நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு. இவரும் வராரு. இவருக்கு ஒரு நியமம் இருந்தது. என்னன்னா, இவர் சாப்பிட உட்காரும் பொழுது அந்த சாப்பாட்டை ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி சாப்பிடுவது இவருடைய வழக்கம். அவர் என்ன பண்ணுறாரு, பரிமாறினதுக்கு அப்புறமா விஷம் கலந்த உணவை, கிருஷ்ணா இது உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிடுறாராம். எவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா அண்ணா ராயசிங்கு. அப்பா அவனுக்கு கொஞ்சம் மனசு அசைஞ்சிடுச்சு. அவன் சொல்கிறானா, இந்த உணவை நீ சாப்பிடாத, ஏன்னா இப்போ நீ என்னன்னு சொன்ன, கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்ன இல்லையா, பகவானுக்கு அர்ப்பணம்னு சொன்ன இல்லையா, இந்த சாப்பாட்டில் விஷம் இருக்குது, அதனால் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கத பூபதி சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை. நீ என்ன நினச்சி போட்டியோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் இந்த சாப்பாட்டை நான் யாருக்கு அர்ப்பணம்னு சொல்லியிருக்கேன், கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாராம். ஏன்னா நாம் சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம் பாடல்ல கேள்விப்பட்டிருக்கலாம்,
என்னன்னா, அடியவருக்கு நஞ்சும் அமுதாவது ஒரு அற்புதமன்றோ அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதியிருப்பார். என்ன அர்த்தம் இதற்கு? நீங்கள் இறை பக்தனுக்கு ஏதாவது நஞ்சு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது கூட அமுதமாக மாறிவிடுமாம். நீங்கள் அவருக்கு ஏதாவது சோதனை கொடுக்கணும்னு நினச்சா கூட இறுதியாக என்ன விளைந்து விடும்? வெற்றி அல்லவா விளைந்து விடும். இதுதானே உண்மை. இப்போ இவர் என்ன பண்ணுறார் அங்கத பூபதி? இது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி சாப்பிட்டுடுறாராம். ரொம்பவும் யோசிக்கிறானா ராயசிங். சரி, எப்படியாவது இறந்து போயிடுவாரோன்னு நினைக்கும் பொழுது அவரை இறக்கவில்லை, உயிர் பிழைத்து விடுகிறார் கிருஷ்ணனுடைய அருளால். ஆனால் அவருக்கு புரிஞ்சு போச்சு, இது எப்போ உணவில் நீங்கள் நஞ்சு கலந்து கொடுக்குறீங்களோ இதற்கு மேலும் இந்த அரண்மனை தங்குவது எவ்வளோ பெரிய ஆபத்து. நாளைக்கே மனம் மாறி தலையில் கல்லை போட மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? அப்போ என்ன பண்ணுறார் அங்கத பூபதி? தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கிளம்பிடுறாராம் குதிரையை மேலே ஏறிக்கொண்டு. ஆனால் மறக்காமல் அந்த வைரத்தையும் கொண்டு போகிறாராம் பூரி ஜெகநாத பெருமாளுடைய திருமார்பிலே சாற்றுவதற்கான ஆபரணமாக. இவர் பாருங்க ராயசிங்கு இப்போ இவரை பின்தொடர்றதுக்கு ஆட்களை அனுப்புகிறாராம், மந்திரிமார்களை அனுப்புகிறாராம். என் தம்பியை விடாமல் பிடிங்க, அவன் எங்கே போனாலும் அவன்கிட்ட அந்த வைரத்தை கைப்பற்றாமல் நீங்கள் இந்த அரண்மனைக்கு திரும்பக்கூடாது, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிடுறானாம். இவருக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அங்கத பூபதி கையில் அவர் எதையும் எடுத்துக்கிட்டு போகலை, வெறுமனே குதிரை மேலே ஏறி போகிறாரு. கூட மனைவி இருக்காங்க. அவருடைய கையில் இருக்கிற பையில் ஒரு வைரம், அது ஒளியை வாரி வீசி கொண்டிருக்கிறது அற்புதமாக. எப்போ நான் போயிட்டு பூரி ஜெகநாத பெருமானுடைய மார்புல போய் உட்கார போகிறேன்னு அதற்கு ஒரு தவம் பாருங்க. எடுத்துக்கிட்டு போகிறாரா. இப்போ வழியில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் கொஞ்ச நேரம் இலைப்பாறணும் இல்லையா? அப்போ ஒரு பக்கத்தில் ஓடை இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறார் அங்கத பூபதி? குதிரையை கொஞ்சம் அவிழ்த்து விட்டு விடுகிறார். இப்போ கொஞ்ச நேரம் அவங்க இலைப்பாடுறாங்க. சற்று ஓய்வாக அமர்ந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? ராயசிங் அனுப்புனா இல்லையா, அந்த படை வருகிறது, மந்திரிமார்கள் படை. இவருக்கா கோபம் அதிகமாக போய்விடுகிறது அங்கத பூபதிக்கு. நான் எதையும் கொண்டு வரலை இல்லையா, வெறுமனே இந்த வைரத்தை தானே கொண்டு வந்த அரண்மனையிலிருந்து என்னுடைய பூரி ஜெகநாத பெருமாளுக்குன்னு. நீங்கள் இப்படி துரத்திட்டு வர்றது நியாயமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆனால் அவங்க அதை கேட்கக்கூடிய மனோநிலையில் கிடையாது. அவங்க சண்டைக்கு தயாராகிடுறாங்க. இவருக்கா கோபம் வந்துடுது. இவர் என்ன பண்ணுறாரு? அந்த பையில் இருக்கிற வைரத்தை கையில் எடுத்து கிருஷ்ணனை மனசில் நினச்சிக்கிட்டு சொல்கிறாராம் பாருங்க ஒரு வார்த்தை, இது கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம்னு சொல்லி பக்கத்தில் ஓடை ஓடிட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஓடை தண்ணீரிலே வீசி விடுகிறாராம். இப்போ இவங்களுக்கா கோபம் வந்துடுச்சு, மந்திரிமார்களுக்கெல்லாம் கூட வந்த படை வீரர்களுக்கெல்லாம். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், இவர் வீசி எறிஞ்சார் இல்லையா, அந்த திசையை நோக்கி ஓடுறாங்களாம். ஆனால் அவங்க எவ்வளவு தேடியும் அந்த வைரம் கிடைக்கவில்லையாம். அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறாராம் அங்கத பூபதி, என்னன்னா, உங்களுக்கு அவ்வளவு அவசியம்னா நீங்கள் தேடி போய் பார்த்துக்கலாம், இந்த வைரம் மிகச்சரியாக பூரி ஜெகநாதருடைய திருமார்பிலே அலங்கரிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாராம். இவங்களுக்கா ஒரு சந்தேகம், உண்மையாக தான் இவர் சொல்கிறாரா அப்படின்னு. சரி, நாம் இதை செக் பண்ணி பார்த்துடலாம் இல்லையா. என்ன பண்ணுறாங்களா மந்திரிகள்லாம், பூரிக்கு போயிட்டு ஜெகநாத பெருமாளுடைய ஆலயத்தில் பார்க்கும் பொழுது அவர்களால் தன்னுடைய கண்களை நம்ப முடியவில்லை. ஏன்னா அந்த பூரி ஜெகநாதருடைய திருமார்பிலே அவர் ஓடையில் வீசி எறிந்தார் அல்லவா, அந்த வைரம் கண்ணை சிவிட்டி கொண்டு ஒளியை வாரி வீசி அடித்து கொண்டு இருந்ததாம், ரொம்பவும் அழகாக. என்ன சொல்லுதான் வைரம், பார்த்தீர்களா நான் எவ்வளோ அழகாக உட்கார்ந்துருக்கிறேன் என்னுடைய கிருஷ்ண மேலே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக போயிடுச்சான். ஏன்னா அவங்க ரொம்பவும் சரியாக பார்த்தார்கள் தன்னுடைய கண்களால். என்னன்னா அவர் வீசி அடித்தார், அது ஆற்றில் போயிடுச்சு. இப்போ எப்படி கரெக்டாக இது பூரி ஜெகநாதருடைய மார்பில் இருக்குது, இதை நாம் கேட்கணும் இல்லையா. அதனால் ஆலய அர்ச்சகரை கூப்பிட்டு கேட்குறாங்களாம், ஐயா இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பூரி ஜெகநாதருடைய திருமார்பிலை அலங்கரிக்கிறது அல்லவா இந்த அற்புதமான வைரப்பதக்கம், இது உங்களுக்கு எப்படி கிடைத்ததுன்னு கேட்கும் பொழுது சொல்கிறாராம் பாருங்க அவர், ஐயா 4 நாட்களுக்கு முன்னாடி கிருஷ்ணன் கனவுல வந்தார். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஓடையில் அடிச்சுக்கிட்டு வருது ஒரு பதக்கம், அது என்னுடையது, எனக்கு அணிவியுங்கள் என்பது இறைவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு தன்னுடைய தவறு புரிந்து விட்டது. ஏன்னா அவர் கிருஷ்ண பக்தர். அவர் என்ன நினைச்சாரு, இந்த வைரம் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. நடுவில் தடுக்க நாம யாரு, இது இறைவனுடைய சித்தம் அல்லவா, ராஜா கட்டளையை விட அதிகமான சக்தி வாய்ந்தது அது இறைவனுடைய கட்டளை அல்லவா, இதற்கு யாராக இருந்தாலும் அடிபணிந்துதானே ஆக வேண்டும், இது உண்மை அல்லவா. இப்படித்தானே நிரூபிக்கிறது ஸ்ரீ அங்கத பூபதியினுடைய அற்புதமான இந்த சரித்திரம். இது நமக்கெல்லாம் ஒரு பாடம் அல்லவா. இறைவன் நினைத்தால் எத்தகைய சோதனையிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார். அவருக்கு விஷம் கலந்த உணவு கொடுக்கப்பட்டது, ஆனால் அது யாரால் முறியடிக்கப்பட்டது, கிருஷ்ணருடைய மகிமையால் அல்லவா. இப்பொழுது இந்த வைரப்பதக்கம் நம் கண்முன்னே தெரிகிறது அல்லவா பூரி ஜெகநாதருடைய திருமார்பிலே. இதுவும்
ஜெகநாதருடைய பெருமை அல்லவா. நாமும் இந்த கிருஷ்ணனுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை வைப்போமாக. வாழ்க கிருஷ்ணநாமம், வளர்க கிருஷ்ண பக்தர்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பக்தனுடைய மகானுடைய சரித்திரத்திலே பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.